குருவே சரணம் நிகழ்ச்சியில் தற்போது நாம் தரிசித்து கொண்டிருக்கிற மகான் திருவொற்றியூர் வீரராகவ சுவாமிகள். இந்த சுவாமிகளது ஒரே ஒரு படம் இருக்குன்னு சொன்னேன். இந்த படத்தில் சுவாமிகள் ஒரு நாற்காலியில் உட்கார்ந்துருப்பார். வலது காலை மடித்து இடது தொட மேலே வச்சிருப்பார். இடது கால் கீழே இருக்கும். ஒரே ஒரு ஃபோட்டோ வச்சுருக்காங்க, சமாதியில் வச்சுருக்காங்க. இவர்கள் பல ஆண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்த துறவி, வாழ்ந்த மகான் அப்படின்னு பார்த்தோம். இப்போ இவருக்கும் திருவண்ணாமலை சேஷாத்ரி சுவாமிகளுக்கும் ஒரு தொடர்பு இருப்பதாக பார்த்தோம். சேஷாத்ரி சுவாமிகள் திருவண்ணாமலையில் சேஷாத்ரி சுவாமிகள் இருக்கார் இல்லையா, அவர் என்ன தெரியுமா சொல்லுவாங்க, தங்க கை சேஷாத்ரி சுவாமிகள் அப்படிம்பாங்க. தங்க கைனா என்ன சொல்லுவாங்க? தங்க கைனா என்ன? நம்ம சொல்லுவோம் இல்லையா, குட்டுப்பட்டாலும் மோதிர கையால் குட்டுப்படணும்னு சொல்லுவாங்க. அது தங்கத்துக்கு இருக்கிற ஒரு வேல்யூ. தங்கக்கை சேஷாத்ரி அப்படின்னா அது ஒரு விதமான ராசி, நல்லதை குறிக்கக்கூடியது. சேஷாத்ரி சுவாமிகள் யாருக்கு எதை எடுத்து கொடுத்தாலுமே அது பெருகும். திருவண்ணாமலையில் வாழ்ந்த காலத்தில் சேஷாத்ரி சுவாமிகள் காலையில் நடந்து போவாராம். ஒரு மளிகை கடை திறந்து வச்சிருப்பார். அரிசி மூட்டை வெளியில் இருக்கும். அந்த அரிசியை 2 கையாலையும் அள்ளி ரோட்டில் வீசி எறிவார். ஒரு கடையில் ஒருத்தர் அப்படி பண்ணினார் அப்படின்னா, இன்னைக்கு ஒரு கடையில் ஒருத்தர் பண்ணினார்னா பிடிச்சி மொத்துன்னு மொத்துவாங்க. ஏன்னா காசு கொடுத்து கடனை வாங்கி இத்தனை வட்டிக்கு வாங்கி கடை வச்சா நீ அரிசி அள்ளி ரோட்டில் கொட்டுறியன்னு அடிப்பாங்க. ஆனால் சேஷாத்ரி சுவாமிகளை யாரும் அடிக்க மாட்டாங்க. அவர் காலில் விழுந்து கும்பிடுவாங்க. கடைக்கார ஆனந்தப்படுவார். ஏன் தெரியுமா? எந்த மூட்டையிலேருந்து அள்ளி போட்டாரோ அந்த மூட்டை அன்னைக்கு விற்பனை ஆகிடும். இந்த மூட்டில் அரிசியே இருக்காது. அப்படிப்பட்ட ஒரு ராசி. அதே போல இந்த திருவொற்றியூர் வீரராகவ சுவாமிகளுக்கும் ஒரு ராசி. இவர் காலங்கார்த்தால விடிகார்த்தால அந்த திருவொற்றியூர் பகுதியில் வசிக்கிற போது காலங்கார்த்தால வருவாராம். விடிகார்த்தால அங்கே இருக்கிற டீ கடைக்காரங்களாம் காத்துட்டு இருப்பாங்களாம். சுவாமிகள் நம்ம கடையில் இன்னைக்கு ஒரு டீ சாப்பிட்டா நல்லாயிருக்கும், சுவாமிகள் நம்ம கடைக்கு வரணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு இருப்பாங்களாம். சுவாமிகள் யாருடைய கடைக்கு போய் அன்னைக்கு அவர்கள் கொடுக்குற டீயை வாங்கி குடிக்கிறாரோ அன்றைக்கு அந்த கடைக்கு அமோகமான வருமானம், நல்ல சேல்ஸ் ஆகும். அதே போல் சுவாமிகள் இருக்கின்ற இடத்துல அவருக்கு ஒரு டீயை கொண்டு போய் யாருன்னு வாங்கி கொடுப்பாங்க. அவர் டீ கொஞ்சமாக குடிச்சிட்டு அங்கே இருக்கிற பக்தர்கள் யாருக்குன்னு மிச்ச டீயை கொடுப்பார். அப்படி கொடுத்தாச்சுன்னா அன்னைக்கு அவர்கள் என்ன பிரார்த்தனையோடு வந்தார்களோ அந்த பிரார்த்தனை நிறைவேறி அவர்களுக்கு சுபிக்ஷம் கூடும். ஒரு கடைக்கு போய் சுவாமிகள் பஜ்ஜி போண்டாலாம் போட்டுருப்பாங்க. இந்த பஜ்ஜி ஒன்று எடுப்பார். எடுத்து கொஞ்சமாக அப்படி தின்னுட்டு பஜ்ஜி தூக்கி போட்டுருவார் ரோட்டில். அன்றைக்கி அந்த கடையில் அமோகமான சேல்ஸ், அமோகமான வியாபாரம். இந்த சுவாமிகளையும் என்ன சொல்லுவாங்க, திருவொற்றியூர் வீரராகவ சுவாமிகளையும் தங்கக்கை சேஷாத்ரி சுவாமிகளை சொல்வது போல இவருக்கும் ராசியான கை அப்படின்னு பக்தர்கள் அத்தனை பேரும் சொல்வார்கள். இந்த சுவாமிகள் வாழ்ந்த காலத்தில் அவரை தரிசனம் பண்ணி தங்களது பிரச்சனைகளை சொல்லி இந்த மகானது ஆசையும் அனுகிரகமும் நமக்கு கிடைச்சாச்சு அப்படின்னா அதை மிகப்பெரிய தவமாக வரமாக கருதினார்கள் அன்றைக்கு இருந்த பக்தர்கள். என்ன ஒன்று அப்படின்னா, பக்தியில் மட்டுமே நம்ம நம்பிக்கை வைக்கணுமே தவிர வேறு எதையும் நம்ம பார்க்கக்கூடாது. என்னடா இவர் திகம்பரராக இருக்காரே, அருவருப்போடு பார்க்கக்கூடாது. ஒரு குழந்தை இருக்குது பார்த்தீங்களா, ஒரு 8 மாதம் 7 மாதம் குழந்தை ட்ரெஸ் போட்டிருக்கா, அதே போலத்தான் மகான்களது நிலையும். ஒரு குழந்தைக்கு எந்த விதமான விகல்பமும் தெரியாது. அதே இது ஒரு பெரிய வயசில் இருக்கிற ஆள் ஒருத்தர் இருப்பார். அன்னைக்கு டக்குன்னு நம்ம ஒரு ஆடையை போட்டுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும். ஒரு குழந்தைக்கு தெரியவே தெரியாது. ஒரு 7 மாதம் 8 மாதம் குழந்தை அது மாதிரி உடம்புல ஒட்டு துணி இல்லாமல் வீட்டில் ஜாலியாக சுற்றிக்கிட்டு இருக்கோம்.
சிரித்து விளையாடிட்டு இருக்கோம். அதே நிலைமை தான் மகான்களுக்கும். இதைத்தான் நம்ம என்ன சொல்லுவோம், குழந்தையும் தெய்வமும் ஒன்று அப்படிம்போம். ஒரு குழந்தைக்கு இருக்கிற மனநிலை தான் தெய்வத்திற்கு காணப்படும், அதுதான் மகான்களுக்கும் காணப்படும். அதனால தான் இவர்கள் திகம்பரராக இருந்தாலுமே, ஆடை எதுவும் அணியாமல் இருந்தாலுமே, தங்களுக்கு எதிரே எத்தனை பக்தர்கள் இருந்தாலும், பெண் பக்தர்கள் இருந்தாலும் கொஞ்சமும் அருவருப்பு அடைய மாட்டார்கள். அப்படிதான் இருந்தாங்க மகான்கள். அதை ஜீரணிக்கக்கூடிய பக்குவம் நமக்கும் இருக்கணும், அதான் ரொம்ப முக்கியம். இந்த மகானை பற்றி நாளைய நிகழ்ச்சியிலும் காணலாம். நன்றி, வணக்கம்.